நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற நோவோட்டல் ஹோட்டலில் இருக்கோம். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் Kavlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற நோவோட்டல் ஹோட்டலில் இருக்கோம். ஸோ இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இப்போது நான் வந்துட்டு இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஐடிசிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரூம் டூர் வந்துட்டு நம்ம போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போது நோவோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்படி இருக்குது ரூம் ஸ்டே, அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போகலாம். இப்போ வந்துட்டு நான் லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எப்படின்னா வந்துட்டு கான்டாக்ட்லெஸ் தான். நம்ம வந்துட்டு இங்கே இந்த கார்டு வந்து லிஃப்ட்டில் காமிச்சோன்னா எந்த ஃப்ளோர்னு சொல்லி அதே காமிச்சிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளோரில் போயிட்டு இந்த ரூம் நம்பரில் போய்ட்டு டேரெக்டாக செக்இன் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம ரூம் நம்பர் வந்து 510 வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குன்னா, திஸ் ரூம் ஹேஸ் பீன் சானிடைஸ் அண்ட் சீல்டு. ஸோ எல்லாம் வந்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கைஸ், இப்போ தான் நான் லைட் போட்டு உள்ளே வரேன். இதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ளே வந்தோடனே ஒரு அழகான பெட்டு, குயின் சைஸ் பெட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னா சோஃபா இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய கர்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கர்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு லைட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பேக் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட டிவி, அங்கே வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு சிட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சேர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக. அந்த சேர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் அந்த கர்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் ரூம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ். ஸோ இதான் நம்மளோட ரூமோட வியூ. ஸோ இதான் ஓஎம்ஆர். மொத்த சிட்டியும் தெரியுதா? ஸோ வேறு லெவல். 5th ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கீழே பார்த்தா என்ன தெரியுது? கீழே பார்த்தா அந்த பார்க்கிங் லாட் இருக்குது. கைஸ், இந்த ரூம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு. இப்போது வாவ். இப்போ நம்ம வந்துட்டு பாத்ரூம் போகலாம். பாத்ரூமில் என்ன இருக்குன்ட்டு. இங்கே வந்துட்டு வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒர்க் ஆகுதா?
ஒர்க் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு ஷேவிங் மிரர் இருக்குது வழக்கம் போல். அப்புறம் இந்த பக்கம் ஷவர் ஏரியா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டாய்லெட் இருக்குது. டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ லைட் போட்டுருச்சு. ஸோ இங்கே டாய்லெட் வந்து எல்லாம் வந்துட்டு சானிடைஸ் பண்ணி பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ஜெல் இருக்குது, ஷாம்பு இருக்குது. இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல. மேலே ஒரு ஷவர் இருக்குது, இங்கே ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ், சான்ஸே இல்லை. கைஸ் ரூம் எப்படி இருக்குது பார்த்து கமெண்ட்டில் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் முக்கியமானது ஒன்று வச்சுருக்காங்க, நான் காமிக்க மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருங்க திருப்பி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் வந்து நம்ம பாட்டு கேட்டுக்கலாம், யூஎஸ்பி ஆக்சின் வச்சு. ஸோ இப்போ தான் எந்த ஹோட்டல் நான் பார்த்ததில்ல ஸ்பீக்கர் வச்சு நம்ம பார்ட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டு கேட்டுகிட்டே நம்ம ஜாலியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிவியும் இருக்குது. எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ரூம் டூர் நான் உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் அப்படியே நான் அவங்க வெளில போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க போகலாம், போய் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், என்ட்ரன்ஸ் கிட்ட. ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் சொன்னது கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னல, வாங்க நான் காமிக்கிறேன். கைஸ் நான் சொன்னேன்ல இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்க இருக்கிற கேம். ஸோ டேபிள் டென்னிஸ், ஐபிஎஸ் லாபி, கேரம் வந்துட்டு ஐபிஎஸ் லாபி, எல்லாமே இங்கே இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கேரம் போர்டு வச்சுருக்காங்க உட்காந்து விளாட்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே வந்துட்டு இங்கே ஹேண்ட் ஃபுட்பால் இருக்குது. ஸோ இங்கே பால் இருக்கா, பாலிங் இருக்குது. 2 பேர் வந்து விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே செஸ் இருக்குது. ஸோ செஸ் விளாட்லாம். ஸோ நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னூக்கர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே லாபி ஏரியா இருக்குது, உட்காந்துட்டு நீங்கள் கேம்ஸ் விளாட்லாம். அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் மேட் இருக்குது. ஸோ இங்கே டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தீங்கன்னா நீங்கள் டேபிள் டென்னிஸ் விளாட்லாம். அப்புறம் நம்ம வெளில போகலாம். வெளியில் வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள் இருக்குன்னு சொன்னால, இருங்க. ஸோ இங்கே வந்துட்டு 2 ஹோட்டல் இருக்குது கைஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு இவங்களோட ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. இது நோவோட்டல். இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஐபிஎஸ் ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேட்டிங் வச்சுருக்காங்க வித் இது ப்ரொடெக்ஷன் இதோட வச்சுருக்காங்க, ஹெல்மெட்டோட. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கேம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏரோலாம் இருக்குது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா ரொம்ப இது எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு இது விளாட்லாம். இருங்க, இங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் கேமரா கொடுத்து வீடியோ எடுத்து. அப்புறம் நம்மளுக்கு அங்கே சைக்கிள் வச்சுருக்காங்க, காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல, ஸோ இது ஐபிஎஸ், இது நோவோட்டல். ரெண்டும் வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஓஎம்ஆர் அப்புறம் இருக்குன்ட்டு. ஸோ அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் ரவுண்டு போகலாம். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன பசங்களாம் கூச்சி விளையாடுக்கு ட்ராம்போலின் வச்சுருக்காங்க. நைஸில். ஸோ இதில் வந்துட்டு பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் போட்டிருக்கு கைஸ். இங்கே சின்ன பசங்க வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அப்படியே வந்துட்டு நம்ம கீழே போகலாம். கீழே வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் பேஸ்மெண்ட் அப்பில் தான் கட்டியிருக்காங்க. நம்ம வந்துட்டு கீழே போயிட்டு அங்கே கிரிக்கெட் நெட்லாம் வச்சுருக்காங்க. பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே பார்க்கலாம். இப்போ இருங்க, நான் கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். திஸ் இஸ் தி கிரிக்கெட் நெட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே புல்லப்ஸ் பார் வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கே வந்துட்டு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இருங்க, பேஸ்கெட் பால் விளையாடி காமிக்கவா? பாலும் இங்கே தான் வச்சுருக்காங்க. சின்ன ஒரு இது மாதிரி தான் கைஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசுலாம் இல்லை, சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு பேஸ்கெட் பால் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே கிரிக்கெட் நெட் இருக்குன்னு சொன்னல, யாருமே இல்லை கிரிக்கெட் ஆடுறதுக்கு. 2 பேர் வேணும்.
நான் மட்டும்தான் இருக்கேன். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. இந்த ஸ்டெம்ப் இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டு இங்கே கிடக்குது. நைட்டில் வந்து லைட் போட்டு விட்ருவாங்க. நைட் இருந்தால் விளாட்லாம். பேட் இருக்குது. பால் இங்கே கிடக்குதுன்னு தெரில. பால் இங்கே தான் இங்கே கிடக்கும். ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோட வந்தால் கூட உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போயிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஈவினிங் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த காஃபி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா உட்காந்து படுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, மரத்தில் கட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏறுறதுக்கு லேடர் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் இங்கே குட்டி ஃபுட்பால் இருக்குது. பால் இருந்துச்சுன்னா இங்கே குட்டி ஃபுட்பால் வச்சு விளாட்லாம். வேறு லெவலில் அப்படியே உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. மியூசிக்லாம் இங்கே போட்டு விட்டுறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே க்ரீனரியாக சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளே, இதுதான் உங்களுக்கு அவுட்ரு என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இருக்குது. இதுதான் நம்ம ஹோட்டல் பாருங்க. டோட்டலி 11 ஃப்ளோர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்துட்டு உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் தான். மேலே தான் உங்களுக்கு ஹோட்டல் போகணும். கீழே வந்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுற இடம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் உட்காந்துட்டு போகலாம். ரைஸ் இதில் நம்ம உட்காருவோம். நம்ம வெயிட்டை தாங்குது, பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே கைஸ், இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் எதிர்பார்த்துருப்போம் தெரியுமா கேம்ஸ்லாம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்குது. ரூம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு வந்துட்டு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். விலையும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, ரொம்ப வந்துட்டு ஒரு காம்பேக்டான ப்ரைஸில் தான் இருக்குது. அரௌண்ட் நான் புக் பண்ணும்போது 3000 சம்திங் தான் வந்துச்சு. 1 டே ஸ்டே. சூப்பராக இருக்குது ரைட். குட் மார்னிங் கைஸ். இப்போ தான் வந்து தூங்கி எந்திரிச்சேன். சரியான தூக்கம். அப்படியே போயிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இந்த பேக்கேஜோட சேர்ந்து வருது. ஸோ நம்ம வந்துட்டு கீழே போய் பஃபே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு அதோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் கேம்ஸு, சில அந்த கேம்ஸ் விளாட்றதுலாம். இப்போ வந்துட்டு இங்கே வீடியோ கேம் கூட வச்சுருக்காங்க. வீடியோ கேம் கூட வந்துட்டு நம்ம விளாட்றது. இப்போ போய் இந்த வீடியோ கேம் இருந்தால் விளையாடிட்டு வரலாம். வீடியோ கேம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், காலையில் இந்த வியூவே வந்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குல்ல. போயிட்டு நான் ஒரு மசாலா டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் இந்த சோஃபா சிட் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே உட்காந்து அப்படியே சிட்டி வியூவை பார்த்துட்டு நம்ம டீ குடிச்சிட்டு அப்புறமா போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகேவா கைஸ்? இருங்க, நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீ வரும்போது காமிக்கிறேன். கைஸ், அவங்களே வந்துட்டு நம்மளுக்கு இந்த டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க. போகலாம். கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே சில விஷயம்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. போகலாமா? வாங்க கைஸ் போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மாஸ்க் கழட்டிட்டு இருங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு ஜிம் இருக்குது. அப்புறம் இதுன்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் அப்படியே காமிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு குளிக்க அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கோவிட்னால வந்துட்டு நம்ம ஐடிசியில் என்ன பண்ணாங்களோ இதே தான் இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்க நாட் அலௌடு. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க காமிக்கிறேன், இப்படியே பாருங்கள் கைஸ். இதுதான் இந்த ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வுட்டில் போட்டிருக்காங்க தண்ணி ட்ரெயின் ஆகுறதுக்கு. ஸோ இப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் இதான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கே வந்துட்டு பூல் க்ளோஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ்னு போட்டிருக்காங்க, நோ ஸ்விம்மிங். நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்விம்மிங் பூல். ஆனால் இது வந்துட்டு 4 feet டெப்த்து தான் போட்டிருக்கு, டைவிங்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. சின்ன ஸ்விம்மிங் பூல் தான்.
ஸோ அப்படியே இந்த ஹோட்டலில் இப்படியே பாருங்கள் வியூ. ஓ மை காட், செம பெருசாக இருக்குல்ல. இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே வந்துட்டு சும்மா ஒரு டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்த வழியே போகலாம். இதுதான் வந்த வழி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மியூசிக்லாம் போட்டு. ஸோ ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே பெயிண்டிங்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. நான் இப்போ வந்துட்டு கீழே இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கீழே எக்ஸ்பாக்ஸ் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, எக்ஸ்பாக்ஸ் வந்துட்டு எடுக்க போயிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சின்ன பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு கோல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு ஹோல் வச்சு கோல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. காமி பாருங்கள், இதுதான் அந்த கோல்ஃபு. இங்கே பேட் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் இருக்குது, இங்கே சிட் அவுட் இருக்குது. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே விளையாடிட்டு இதுவும் விளாட்லாம். இந்த கோல்ஃப் வச்சு பேட் வச்சு. அப்புறம் எக்ஸ்பாக்ஸில் தான் இந்த வீடியோ கேம் கன்சோல் வந்துருச்சு. ஆப்போசிட்டில் தான் டிவி இருக்குது. வந்துட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கோம். ஃபுட்பால் விளையாடிட்டு பார்க்கலாம் இருங்க. உங்களுக்கு அந்த டிவி நம்மளோட எக்ஸ்பாக்ஸ் இது கீழே கோல்ஃப் இருக்குன்னு சொன்னால, ஸோ விளையாடிட்டு இருங்க. சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சவுத் இந்தியன் டிஷ் எடுத்திருக்கேன். ஸோ போஹா, அப்புறம் பூரி இருக்குது, வடை இருக்குது, அப்புறம் அங்கே மசாலா ஆம்லேட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் நார்த் இந்தியன் பாவ் பாஜி இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு டபுள் ஆம்லேட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது சாப்பிடலாம். கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது டெசர்ட்க்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ மேங்கோ ஃப்ளேவரில் ஏதோ ஒரு கேக் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு பக்லவா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு பீனட் பர்ஃபி மாதிரி. அதுக்கப்புறம் இல்லாமல் 2 ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு கிரேப் ஜூஸ், இன்னொன்று வந்துட்டு பிஸ்தா மில்க் ஷேக். ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். கைஸ், இப்போ வந்து நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பிட்டேன். செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கேப் வேறு வெயிட் பண்ணுது. ஸோ அப்படியே நம்ம கிளம்பிட்டு அவ்வளோதான் கைஸ். இந்த ரூம் டோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹோட்டல் போகணுன்னா நீங்கள் வந்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு போயிட்டு இது பண்ணுறோம், போயிட்டு வீடியோ எடுத்து பார்க்குறோம் எப்போ இருக்குன்ட்டு அந்த இது. கைஸ், see you on next video. This is bye from Rajiv Gandhi from Kavlogs.